ஆதி திருச்சபை இந்த நாமத்தை பயங்கரமா பயன்படுத்துதுங்க. பேசுனா நாமத்துல பேசுறான், செஞ்சா நாமத்துல செய்யறான், என்ன செஞ்சாலும் நாமத்துல செய்யறான். அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கிறாங்க. அப்ப வல்லமை எதில் இருக்கிறது? அது நாமத்தில் இருக்கிறது. அவர் விட்டு சென்ற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அவருடைய நாமம். நாமம் என்றால் யூத மக்களுக்கு அந்த ஆளே இருக்கிறார் என்ற அர்த்தம். நாமம் என்றால் அவரே கூட இருக்கிறார், அந்த மனிதனே நம்மோட வாசம் பண்ணுகிறார் அர்த்தம். அதான் யூத மக்களுக்கு நாமம் என்றால் அர்த்தம். அவருடைய என் நாமத்தை உங்களுக்கு உயிர் திறந்து சொல்றாரு, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், என் நாமத்தினால் செய்வார்கள். என் நாமத்தில் செய்கிறேன்னா, என் நாமத்தை நீ பயன்படுத்துறேன்னா நானே பின்னாடி இருப்பேன்னு அர்த்தம். நான் சொன்னது விளங்குச்சுங்களா? இன்னைக்கு சபையில் தேவனுடைய நாமத்தை குறித்து வெளிச்சம் இல்லை, கர்த்தருடைய நாமத்துடைய வல்லமை தெரியலை. அன்புள்ள பிதாவே இயேசு நாமத்தில் வருகிறேன்னா இயேசுவே அந்த இடத்துல வர்றாருன்னு அர்த்தம். இயேசு நாமத்தில் வியாதியே, பலவீனமே, மரணமே இந்த இடத்த விட்டு போன்னு சொன்னீங்கன்னா இயேசுவே வந்து பேசுறாருன்னு அர்த்தம். நான் சொன்னது விளங்குச்சுங்களா? நாமமும் அந்த மனிதனும் ஒன்று. வார்த்தையை பேசுங்க. இன்னைக்கு பிசாசு உங்களை அழிக்கவே முடியாதுங்க, நாசமாக்கவே முடியாதுங்க. பிசாசு உங்களை அழிக்கிறோம் நாசமாக்கணும்னா யாரை கொண்டு நாசமாக்குவான்? உங்களை கொண்டு தான் நாசமாக்குவான். இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் உங்கள் வாய்க்கு பவர் கூடிருச்சு தெரியுமா? இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு முன்னாடி வாயில பவர் இருந்துச்சுங்க. இப்போ உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் வாய்க்கு பவர் அதிகம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5-6 சொல்லுகிறது, மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியிலுடைய ராஜாக்களுக்கு அதிபதியுங்கிறாரு. அவர் உயிர்த்தெழுந்த உடனே அவர் விசுவாசிங்க இல்லையா, உங்களை கர்த்தர் ராஜாவை மாத்திட்டார். ராஜாவுக்கு பவர் எங்க இருக்குங்க? வாயில தான் இருக்கு. உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் என்ன, ராஜாவுடைய வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. தொழில் மரித்து போய் நிலையில இருக்கிறதா? இயேசு நாமத்தை தொழிலே உனக்கு தயவு உண்டாகட்டும், பெருக்கம் உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும், அனுகூலம் உண்டாகட்டும். இயேசு நாமத்தில் அறிவிங்க. இயேசு நாமத்தில் அறிவிச்சுன்னா இயேசுவே அறிவிக்கிறான்னு அர்த்தம். தரித்திரத்தில் வாழக்கூடாதுங்க, இல்லாமையில வாழக்கூடாது. இயேசு சிலுவையில் மரிக்கும்போது தரித்திரத்தை சுமந்தார், இல்லாமை சுமந்தார், வறுமையை சுமந்தார், சாபத்தை சுமந்தார். அதெல்லாம் யாருடையது? நம்முடையது. அவர் சுமந்தார். சுமந்து தீர்த்து வெளியே வரும்போது அதெல்லாம் நரகத்திலே போட்டுட்டார். தரித்திரம் எங்க இருக்கு? நரகத்தில் இருக்கு. இல்லாம எங்க இருக்கிறது? நரகத்தில் இருக்கிறது. தீமை எங்க இருக்கு? நரகத்தில் இருக்கிறது. அதை போட்டதை வாயை திறந்து பேசி வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. நான் சொன்னது வாங்கச்சுங்களா? இப்படியே செலவழிச்சோம்னா பிச்சை தான் எடுக்கணும். நரகத்தை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரீங்கன்னு அர்த்தம். பெருசு திறந்த மனசுல பேசுங்க. தேவனுடைய வாயா இருங்க, பிசாசுடைய வாயா இருக்காதீங்க. அந்த நாமத்தை அறிவிங்க. ஆதி திருச்சபை இந்த நாமத்தை பயங்கரமா பயன்படுத்துதுங்க. பேசுனா நாமத்தில் பேசுறான், செஞ்சா நாமத்தில் செய்யறான், என்ன செஞ்சாலும் நாமத்தில் செய்யறான். அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே சனகரிப் சங்கத்திலிருந்து கூப்பிடுறான். இயேசுவே உயிரோடு இருக்க மாதிரி காரியம் நடக்குதுன்னு பார்க்குறான். இயேசு உயிரோடு இருக்கும்போது நடந்த அற்புதம் அப்படியே ஃபாலோ ஆகுது. அவர் மரித்தோரோடு உயிர்ப்பித்தார், இவனும் செய்கிறான். அன்னைக்கு நடந்த அற்புதங்கள் ஒன்று கூட குறையல, அப்படியே போகுதேன்னு சொன்ன உடனே அவன் கண்டுபிடிச்சிட்டான், அந்த நாமத்தில் சம்திங் இருக்கு, இன்னமே அந்த நாமத்தை இவன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா சொன்னானா. அப்போ வல்லமை எதில் இருக்கிறது? அந்த நாமத்தில் இருக்கிறது. அவர் விட்டு சென்ற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அவருடைய நாமம். தைரியமாக பயன்படுத்துங்க. சின்ன சின்ன காரியத்தில் பயன்படுத்துங்க. பெரிய சிலக்கெல்லாம் பரு வருது இல்லையா? பருன்னு தெரியுமா? பிம்பிள்ஸ் வருது இல்லைங்க. வயசானா வராது, கொஞ்சம் இளமையாக இருந்தீங்கன்னா வரும். அதுக்காக மருந்து இருந்து போனால் போடுங்க. போடுறதுக்கு முன்பாக இயேசு நாமத்தில் பிம்பிள்ஸே நீ பட்டு போன்னு சொல்லுங்க. சின்ன இதில் செஞ்சிட்டிங்கன்னா நாளைக்கு ஒருவேளை பெரிய கட்டி வந்துச்சுன்னா அதை தைரியமாக சொல்ல முடியும். விசுவாசத்தை சிறுசில் பயன்படுத்துங்க. 100 ரூபாயில் பயன்படுத்துங்க. விசுவாசத்தை 100 ரூபாயில் பயன்படுத்தவில்லை என்றால் 10,000 ரூபாயில் பயன்படுத்த முடியாது. சின்ன சின்ன காரியத்தில் ஆண்டவரை நம்புங்க, ஆண்டோட நாமத்தை அறிவிங்க. பர்ஸை திறந்து பார்க்குறீங்க, பர்ஸில் ஒன்றுமே இல்லை. சிலர்லாம் பர்ஸ் வச்சுருப்பாங்க, பர்ஸில் மேட்ரு இருக்காது. வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. பர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு பர்ஸை போட்டுறாங்க, வச்சுக்கோங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. வச்சுட்டு திறந்து பார்க்கும் போதெல்லாம் என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சொல்லுங்க. ஆமாம், ஒன்றுமே கிடையாது. பாருங்க பர்ஸை பாருங்க, ஒன்றும் இல்லை. பர்ஸை பாருங்க, அவன் 300 ரூபா எடுத்து வைக்க போறானா? வாங்க, உங்கள் பர்ஸு காலியாக இருக்கு, எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குங்க, நாங்கள் 100 ரூபா வச்சுங்க. யாரும் சொல்ல மாட்டான். அந்த இருக்கிற பர்ஸு உங்களோட போயிடும். ஏன்னா நீங்கள் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் உங்களோட வாயின் வார்த்தைக்கு பவர் கூடிருச்சு.
நீங்க சாதாரண ஆட்கள் அல்ல, பூமியில் உள்ள ராஜாக்கள். பக்கத்துல சொல்லுங்க, இயேசுடைய உயிர்த்தெழுதல் நம்மை ராஜாக்களாக மாற்றி இருக்கிறது. ஆமென். அதனால பேசுவது ரொம்ப முக்கியம்.